ஹலோ நண்பர்களே. ஸோ இப்போ கிராஃபிக் டிசைனராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டிசைனை யாராவது ரிவ்யூ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்கள் டிசைன்ஸில் வந்து கிடைக்கும். அந்த உங்கள் டிசைன்ஸை 4 பேர்கிட்ட காமிக்கணும், அவங்ககிட்ட சஜஷன்ஸ் கேட்கணும். ஸோ இந்த எலமெண்ட் தான் நிறைய கிராஃபிக் டிசைனருக்கு இல்லாமே போயிடுது. ஸோ அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிற வழியுமே இல்லாமல் போயிடுது. ஸோ அதுக்காக ஒரு சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிசைன்ஸை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதில் என்னென்னலாம் மாற்றலாம், மாற்றக்கூடாது, எது நல்லா இருக்குது, எது வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இதுக்காக நம்ம கோர்ஸில் படித்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய டிசைன்ஸை எடுத்து நான் உங்களுக்காக ரிவ்யூ பண்ணி வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிசைனராக இருக்கீங்கன்னா இதெல்லாம் இங்கே வைக்கணும், இங்கே வைக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ பண்ணுறது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5 டிசைன் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட டிசைன் எடுத்து ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்கணும், ப்ரொஃபஷனல் லெவலில் கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஏஐ பவர்டு கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. கீழே லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய இந்த டிசைன்ஸை வந்து ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்றா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய டிசைனை வந்து ரிவ்யூ பண்ணலாம். நீங்களும் கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணாதீங்க. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ அதை தான் நான் வந்து இங்கே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட டிசைன் ஜேர்னியில் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய ஒப்பீனியன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் பண்ண இந்த டிசைனை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஸ்கின் நோஸ் அப்படின்ற ஒரு பியூட்டி கேர், அதாவது ஒரு க்ளோ ஃபேர் அண்ட் லவ்லி அந்த மாதிரி ஒரு கம்பெனி. இதுக்கு வந்து ஒரு போஸ்டர் ரெடி பண்ண சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன நல்லாயிருக்கு, என்ன இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அலைன்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. லைக் பேலன்ஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை இப்படி பாதியாக பிரித்தோன்னா நமக்கு இந்த சைடு இருக்க எலமெண்ட்ஸும் இந்த சைடு இருக்க எலமெண்ட்ஸும் பேலன்ஸ் ஆகணும். அதுதான் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எனக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆடாக ஃபீல் ஆகுது. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கலாம். தென் மேலே வேறு என்ன பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலர்ஸ் நல்லா இருக்குது, பியூட்டி ஃபெமினைன் ஃபீல் வந்து கொடுக்குது. இது வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த புக் யுவர் செஷன் டுடே இது இருக்கு இல்லையா, இது வந்து எப்பயும் கீழே தான் வரணும். ஓகேங்களா. இந்த கால் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக்கு, என்ரோலு, ஜாயின் நவ்வு இதெல்லாமே கால் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே கீழே தான் வரணும். ஏன்னா கண்கள் எப்பயுமே எப்படி மூவ் ஆகும்னா இசட் பேட்டர்னில் மூவ் ஆகும். அதாவது கண் ஃபஸ்ட்டு இங்கே படும், தென் இங்கே படும், தென் இங்கே வரும், தென் இங்கே வரும். இப்படி தான் கண்கள் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போது அந்த கால் டு ஆக்ஷன்ன்றது மக்கள் நம்மளுடைய போஸ்டரை பார்த்துட்டு வெளியே போகும்போது தான் அந்த கால் டு ஆக்ஷன் இருக்கணும். புக் யுவர் செஷன், எனக்கு புக் யுவர் செஷனை வந்து இங்கே இருக்கணும். ஓகேங்களா. இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இந்த மாடல் சூப்பராக இருக்குது, இது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. தென் இந்த ஓன் யுவர் க்ளோ வித் கேர் அண்ட் ட்ரஸ்ட், எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு மேலே இருக்கணும், இந்த கால் டு ஆக்ஷன் வந்து கீழே இருக்கணும். ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்கின் நோஸ் இதெல்லாமே ஓகே, பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருக்கலாம். சரிங்களா. இது கொஞ்சம் ஸ்பேசிங், கொஞ்சம் லைன் ஸ்பேசிங் கொஞ்சம் குறைச்சிட்டு இதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கலாம். மற்றபடி இது எல்லாமே ஓகே. ஸோ எனக்கு கால் டு ஆக்ஷன் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இது கீழே இருக்கணும். இந்த எலமெண்ட் வந்து கொஞ்சம் மேலே இருக்கணும். ஓகேங்களா. இந்த ஓன் யுவர் க்ளோ வந்து இங்கே பெருசாக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டிசைன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த டிசைனை வந்து பார்ப்போம். இந்த சோஷியல் மீடியா போஸ்டரில் என்ன நல்லாயிருக்கு, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டிங்க்கான ஒரு கோர்ஸ் லான்ச்க்கான ஒரு போஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லோகோ மேலே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து தேவையில்லை, அது ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. அது ரிமூவ் பண்ணிவிட்டு லோகோவை இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கி இந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம், ஆர் சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த பார்டர் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்குது, இந்த பார்டர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இந்த பிகம் ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டர் இதை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வச்சுட்டு இன் ஜஸ்ட் 45 days இந்த ஏரியாவில் வச்சுக்கலாம். இது ஓகே தான், இப்போ இருக்கிறதுக்கு ஓகே. கலர்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஃபாண்ட்ஸ் வந்து இங்கே ஒரு ஃபாண்ட்டு ஓகே தான், ஃபாண்ட்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ப்ரீமியர் ப்ரோ வந்து மோஷன் பிளரில் வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் இங்கே சென்டரில் வச்சுருந்தா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதாவது இதுக்கும் சென்டரில் இருந்தால் கொஞ்சம் ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. இது ஒன்று வச்சுருக்கலாம். என்ரோல் நான் வந்து கேப்ஸில் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். மேபி கேபிட்டல் லெட்டர்ஸில் வச்சுட்டு இதே இந்த டென்சிட்டிலே இதையும் வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த லிமிட்டட் சீட்ஸ்லாம் கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கலாம். இந்த ருப்பீஸுமே கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா.
அடுத்து இந்த ஆஃபர் இருக்குது பார்த்தியா, ஆஃபர் வந்து இங்கே எடுத்துகிட்டு இந்த ஏரியாவில் எங்கேயாவது வச்சுருக்கலாம், ஆஃபர் வந்து இந்த சைடில் வச்சுருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பேலன்ஸ் பார்க்கும்போது இப்படி பாதியாக பிரித்து பார்த்தோம்னா எனக்கு இந்த சைடு ரொம்ப டெக்ஸ்ட் அதிகமாக இருக்குது, இந்த சைடு ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஆஃபர் இருக்கு இல்லையா 50% ஆஃப், இதை தூக்கி இங்கே எங்கேயாவது வச்சுருக்கலாம். வச்சுட்டு இந்த இங்கே தனியாக ஒரு பாரு ஓகே தான், இது நல்லா தான் இருக்குது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் பேசிக்காக தான் இந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கலாம். தென் இதை கொஞ்சம் லைன் ஸ்பேசிங் வந்து குறைச்சிருக்கலாம். இந்த டூல்ஸ் கவர்டு இது எல்லாமே ஓகே. இந்த ஆஃபர் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்துருக்கலாம், நல்லாயிருக்கு. தென் அவ்வளோதான். இந்த என்ரோல் வந்து கொஞ்சம் போல்டராக இருக்கணும். இப்போ பார்த்தோன்னே எனக்கு ஜஸ்ட் 45 டேஸ் தான் கண்ணில் டக்குன்னு படுது. ஸோ எனக்கு என்ரோல்னவும் படணும் கண்ணில். இது கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு ரெகுலரில் போயிட்டு இது வந்து கொஞ்சம் போல்டார் பிளாக்கில் வச்சுருக்கலாம் இது, ஓகேங்களா. ஸோ இது ஓகே, ஓரளவுக்கு நல்ல போஸ்டர்ஸ் தான். அடுத்து இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா பார்க்கவே எனக்கு கொஞ்சம் அடுத்து இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் எனக்கு அட்ராக்டிவாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ரிஃபைன்மெண்ட்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே கார்னரில் ஸ்பைஸ் அப் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து லோகோவாக கன்சிடர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. தென் ஒரு பேசிக் சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு பெருசாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. டைன் இன் அண்ட் டேக் அவே அவைலபிள். ஸோ இது மட்டும் கொஞ்சம் எனக்கு ஆர்டர் நோ ஓகே. இங்கே ஆர்டர் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிக்கலாம். எனக்கு டைன் இன் அண்ட் டேக் அவே அவைலபிள் இது வந்து கொஞ்சம் இது ஆர்டர் இருக்குது. இது வந்து ஒரு சென்டர் அலைன்மெண்ட்டில் வச்சுருந்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ இந்த எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேறு எங்கேயாச்சும் வச்சுருக்கலாம், ஓகே. பட் இது நல்லா தான் இருக்குது. பை 1 get 1 ஃப்ரீ பீஸா, இதுவுமே நல்லா தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இது கொஞ்சம் நம்ம போல்டர் தான் எப்பயுமே வைக்கணும். இந்த மாதிரி ஆஃபர் பை 1 get 1 இதெல்லாமே போல்டராக வைக்கணும். ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் இந்த பீஸாவுடைய சைஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கியிருக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது, ஒரே விஷுவல் ஹைரார்க்கியில் இருக்குது. இது பீஸாவை கொஞ்சம் பெருசாக்கிட்டு இதை கொஞ்சம் சின்னதாக்கி இங்கே வச்சுருக்கலாம். இதுக்கு அடுத்து இதை பார்க்குற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். தென் இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷலை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸிங் கம்மி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி வச்சுருக்கலாம், கொஞ்சம் மேலே வச்சுருக்கலாம். பட் ஓகே தான், இது நைஸ் தான். பட் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி ஆரோஸ் யூஸ் பண்ணி வேலிட் ஆன் ஃப்ரைடேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் ஒன்லி, ஓகே, இதுவும் நல்லாயிருக்கு. எனக்கு ஆர்டர்னு வந்து இன்னும் கொஞ்சம் போல்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. மற்றபடி நல்ல ஒரு டிசைன் தான் இது, ஓகேங்களா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது நல்ல டிசைன் இதெல்லாமே. ஓகே, இது வந்து எனக்கு பார்த்தோன்னே கிராண்ட் ஓப்பனிங் வந்து கண்ணில் படுது. இது வந்து சம்திங் ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைலிங் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ஓகே, சூப்பர். எனக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. நிறைய டெக்ஸ்டர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, சூப்பராக வச்சுருக்காங்க, ஓகே. விசிட்டர்ஸ் அண்ணா நகர், ஓகே, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, க்ளோ அண்ட் ஸ்டைல் யூனிசெக்ஸ் சலூன் ஒரு ப்ரீமியம் ஃபீல் எனக்கு கொடுக்குது பார்த்தோன்னே, ஓகே தான். பட் எனக்கு இந்த கேரக்டர்ஸ் தான் கொஞ்சம் கட் அவுட் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனை நினைக்கிறேன். பின்னாடி வந்து ஒரு க்ளோ இருக்குது, அந்த க்ளோ வந்து ரிமூவ் பண்ணியிருக்கலாம். இந்த கேரக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ இது கிராண்ட் ஓப்பனிங்க்கு அடுத்து இது கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கலாம், சைஸ் எல்லாமே கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த கேரக்டரை வந்து நீங்கள் பெருசாக வச்சுருக்கலாம். ஏன்னா இந்த கேரக்டர்ஸை பார்த்து தான் அட்ராக்ட் ஆவாங்க மக்கள் அதிகமாக. இந்த மாதிரி மாடல்ஸ் இவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இவ்வளோ பெருசுக்கு வச்சுருக்கலாம். கொஞ்சம் பெருசாக்கிட்டு கிராண்ட் ஓப்பனிங் அப்படின்ட்டு அடுத்து இவங்களோட ஃபோட்டோ வச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இப்படி வச்சுருக்கலாம். ஃப்ளாட் 30% ஆஃப் ஆன் ஆல் சர்வீசஸ், இதுவும் ஓகே தான், நல்ல பிளேஸ்மெண்ட் தான் இங்கே, ஓகே. இந்த மாதிரி எனக்கு இந்த ரவுண்டட்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது, ஓகே. இது வந்து நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். பட் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. எனக்கு இந்த 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 ஷேப்ஸ்லாம் கொஞ்சம் அன்னெசரியாக தெரியுது. இந்த மாதிரி ஒரு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் அன்னெசரியாக இருக்குது. பட் இருந்தாலும் நல்லா ஓகே தான். எனக்கு வந்து மூணுமே எனக்கு ஃபோக்கஸ் வந்து இவங்க மேலே என் கண் வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கிது. ஆனால் இவங்க சின்னதாக இருக்காங்க, எனக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஸோ இவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கலாம், ஓகேங்களா. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸோ ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் க்ரூமிங், நெயில்ஸ் அண்ட் பியூட்டி கேர், யூனிசெக்ஸ் ஹேர் கட், ஓகே, எல்லாமே ஓகே. இது கொஞ்சம் சின்னதாக்கிட்டு அவ்வளோதான், இல்லை மேஜராக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது பெருசாக்கிட்டு அந்த மற்றெல்லாம் சின்னதாக்கிருக்கலாம். ஆஃபரும் ஓகே தான், மற்றபடி எல்லாம் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெப் பேனர் இருக்கு, அந்த வெப் பேனர் வந்து பார்ப்போம். எனக்கு எடுத்தோடனே சேவ் அப் டு 50% அப்படின்னு இருக்குது, ஓகே, விச் இஸ் அ குட் டிசைன். ஜஸ்ட் ஸ்டைல் இட் 100% காம்டு காட்டன் ஷாப் நவ், ஓகே. ஸோ இது ஒரு வெப்சைட் பேனருக்கு உண்டான எல்லாமே இதில் வந்து ஃபாலோ ஆகிருக்கு, நல்லாவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த 100% காம்டு காட்டன் இருக்கு, இது கொஞ்சம் இதுக்கு பக்கமாக கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா மூணுமே தனியாக இருக்குது, இது 2 தனியாக இருக்கணும், ஷாப்னவ் தனியாக இருக்கணும். 100% காம்டு காட்டன் வந்து கொஞ்சம் முன்னாடி இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கலாம். ஷாப்னவ் இங்கே ஓகே, கலர்ஸுமே ஓகே.
சேவ் அப் டு 50%. ஓகே, லோகோஸ் இங்கே வச்சுருக்காங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து இந்த டிஷர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகிருக்கலாம். ஓகே, பட்டு இது ஓகே தான். நான் இது கரெக்ஷன்ஸ் பெருசாக இல்லை, பட் நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி இந்த 5 டிசைன்ஸோட ரிவ்யூ. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எது எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் உங்களுக்கு திருப்பி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். நான் உங்களுக்கும் டிசைன் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண டிசைன்ஸ். இதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ண செஷன். ஒரு கிராஃபிக் டிசைனராக உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரிவ்யூ செஷன் அப்படின்றது. ஸோ எங்ககிட்டேருந்து இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் அவங்கள வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கும் கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்கணும், ப்ரொஃபஷனல் லெவலில் இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ செஷன்ஸ்லாம் வேணும், 1-on-1 மென்டார்ஷிப் வேணும் இப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஏஐ பவர்டு கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.